என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அங்கே அந்த சன்னதியிலேயே உட்காந்து ஒரு 7 பாடல்கள் நான் வந்துட்டு 3 பேர் பாடியிருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாடல்களை எல்லாமே உட்காந்து மனசார சிவன் நினச்சி படிங்க. அதில் நாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு பாருங்க, ஒரு பாட்டில் வந்துட்டு கடைசியாக முடிக்கிறப்ப இப்படி சொல்கிறப்பவே நம்மளுடைய வினையானது நாசம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வினை போயிடும். ஆனால் ஒரு முறை சொன்னால் போகாது, நம்ம மனசார நீங்கள் அதை வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு எந்த விதமான ஒரு பரிகாரமும் தேவை கிடையாது, எந்த விதமான ஒரு பயமும் தேவை கிடையாது. சனி பயிற்சியாக நீங்கள் ரொம்ப சாதாரணமாக அதை எடுத்துக்கோங்க. உங்கள் கூட சிவபெருமானோட துணை இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அப்போ உண்மையாலுமே நம்ம திருநள்ளாறு போக வேண்டியது யாரை போய் பார்க்கணும்? சிவபெருமானை போய் பார்க்கணும், சிவபெருமானை போயிட்டு வணங்கணும். இன்றைக்கி வந்துட்டு சனிக்கிழமை போகிறது தான் சிறப்புன்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் சொல்கிறேன், அது சனி பயிற்சினால அது